Good morning, students. Next topic in chemistry is limiting reagents. Page number 17. லாஸ்ட் கிளாஸில் ஸ்டாய்கியோமெட்ரி கால்குலேஷன் என்னென்னு பார்த்தோம். அந்த கால்குலேஷனோட மெயின் தாட்டே என்னென்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படும், எந்த அளவுக்கு சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டோன்னா நமக்கு ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அந்த ரியாக்ஷன் நடத்துகிறது தான் ஸ்டாய்கியோமெட்ரிக் கால்குலேஷன். ஓகே, ஸோ ஸ்டாய்கியோமெட்ரிக் கால்குலேஷனுக்கும் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டாய்கியோமெட்ரிக் கால்குலேஷனில் நம்ம மெஷர் பண்ணவே இல்லை, ஒரு ரியாக்ஷன் நடத்தும்போது என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸு எல்லாத்தையுமே ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி 2 சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, தீர்ந்து போகுது. ஒரு ரியாக்டன்ஸ் தீர்ந்து போகுது அப்படின்னா மீதி 2 சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட அந்த ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா 3 பொருளையும் சேர்த்தா தான் நமக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா எப்படி ரியாக்ஷன் நடக்கும்? ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு வேணும், அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் வேணும் அப்படின்னா அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். எக்ஸாம்பிள் ஸ்டாய்கியோமெட்ரிக் கால்குலேஷன்லேருந்தே நம்ம சொல்லலாம். ஆஸ் பர் த ரெசிபி ரெக்யர்மெண்ட் 2 cups ஆஃப் சுகர் ஆர் நீடட் ஃபார் எவ்ரி கப் ஆஃப் ரவா. ஸோ ஒரு கப் ரவாவுக்கு நம்ம 2 cup சுகர் வேணும். ஸோ கேசரி ப்ரிப்பரேஷனில் அது மாதிரி பார்த்தோம். கன்சிடர் ஏ சுச்சுவேஷன் வேர் 8 cups ஆஃப் சுகர் அண்ட் 3 cups ஆஃப் ரவா ஆர் அவைலபிள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 8 cups சுகரும் இருக்குது, 3 cups ரவா இருக்குது. ஆஸ் பெர் குக்கிங் ரெசிபி, இந்த குக்கிங் ரெசிபிக்கு தேவையான இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே இருக்குது. வி ரெக்வயர் 3 cups ஆஃப் ரவா அண்ட் 6 cups ஆஃப் சுகர் டு ப்ரிப்பேர் 18 cups ஆஃப் கேசரி. ஈவன் தோ வி ஹாவ் 2 more cups ஆஃப் சுகர் லெஃப்ட். ஆனால் சுகர் பார்த்திங்கன்னா 2 cups எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ சுகர் அதிகமாக இருக்குங்கனால அதுக்கு மேலே நம்ம கேசரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா ரவா தீந்துருச்சு. ரவா தீர்ந்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே சுகர் இருந்தாலும் அது என்ன ஆகாது, யூஸ் ஆகாது. அதனால தான் இங்கே ரவாங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணாமல் ஒரு ரியாக்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் தீந்துருச்சுன்னா மீதி ரிமைனிங் 2 சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ அந்த எந்த சப்ஸ்டன்ஸ் தீந்துருச்சோ, எந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படுதோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ்னால் என்ன? இட் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன் from taking place and is called as the limiting reagents. The other reagents which are in excess are called the excess reagents. So 3 reagents எடுத்துட்டுக்கிறோம். 3 reagents எடுத்துட்டு ரியாக்ஷன் நடக்குது. 2 reagents எக்ஸஸாக இருக்குது, ஆனால் ஒரு reagent கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கிற வரைக்கும், அந்த reagent இருக்கிற வரைக்கும் தான் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கு மேலே ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். அப்போது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் எந்த reagent தேவைப்படுதோ அதுதான் லிமிட்டிங் reagents. மீதி இருக்கிற 2 reagentsமே எக்ஸஸ் reagent. ஓகேவா? இப்போ லிமிட்டிங் reagentsனால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். For example, which 3 moles of sulfur are allowed to react with 12 moles of fluorine to give sulfur hexafluoride. Sulfur hexafluorideக்கு நம்ம என்ன பண்ணணும், சல்ஃபர் எடுத்துக்கணும், ஃப்ளூரின் எடுத்துக்கணும். ஸோ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. S + 3F2 gives SF6. SF6னா சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு. ஓகேவா? ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு சல்ஃபர் 1 மோல் இருந்தால் போதும், ஆனால் ஃப்ளூரின் பார்த்திங்கன்னா 3 moles இருக்கணும். As per the stoichiometry, 1 mole of the sulfur reacts with 3 moles of fluorine to form 1 mole of sulfur hexafluoride, and therefore 3 moles of sulfur reacts with 9 moles of fluorine to form 3 moles of sulfur hexafluoride. Okay ba? In this case, all available sulfur gets consumed and therefore it limits the further reaction. இப்போ இந்த கேஸில் நம்ம சல்ஃபரை கம்மியாக எடுத்துட்டோம், அப்போ சல்ஃபர் ஃபுல்லாகவே ரியாக்ட் ஆகிடும். ரியாக்ட் ஆனதுனால ஃபர்தர் ரியாக்ஷன் நடக்காது. ஹென்ஸ் த சல்ஃபர் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் ஃப்ளூரின் இஸ் த எக்ஸஸ் ரியேஜென்ட். ஏன்னா சல்ஃபர் தீந்துருச்சு, அது ஒரு லிமிட்டிங் ரியேஜென்ட்டாக இருக்குது. ஃப்ளூரின் எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதனால் அது எக்ஸஸ் ரியேஜென்ட். The remaining 3 moles of fluorine are in excess and do not react. ஸோ ரிமைனிங் ஃப்ளூரின் இருந்தால் கூட அது ரியாக்ட் பண்ணாது, ஏன்னா அதுக்கான சல்ஃபர் இல்லை. யூரியா, a commonly used nitrogen based fertilizer, is prepared by the reaction between the ammonia and carbon dioxide as follows. ஸோ யூரியா ப்ரிப்பரேஷனுக்கான அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷனில் in a progress 646 gram of ammonia is allowed to react with 1.144 kilogram of CO2 to form urea. யூரியா ஃபார்மேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க.
இந்த ரியாக்ஷனில் if the entire quantity of all the reactants is not consumed in the reaction, which is the limiting reagent. ஸோ இந்த ரியாக்ஷனில் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு அங்கே ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலை, சரியா? ஸோ அதில் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு கால்குலேட் த குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு அண்ட் அன்ரியாக்டட் குவான்டிட்டி ஆஃப் த excess reagent. The balanced equation கொடுத்துருக்காங்க. 2NH3 plus CO2 gives urea plus H2O. இந்த ஃபார்மேஷனில் ரியாக்ஷன் நடக்குது, ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்குமான ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்க்கான ஆன்சர் the entire quantity of ammonia is consumed in the reaction. அதில் எடுத்துருக்கிற அளவுக்கு அம்மோனியா ஃபுல்லாகவே ரியாக்ட் ஆகிடுது, அதனால் அம்மோனியா தான் லிமிட்டிங் ரியேஜன். Some of the quantity of CO2 remains unreacted. ஆனால் CO2 unreacted-ஆக இருக்குது, அதனால தான் CO2 excess reagent சொல்கிறோம். செகண்ட் கொஷினில் குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு, அதில் எத்தனை குவான்டிட்டி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபார்ம்டு இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் த யூரியா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எத்தனை மோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னா 19 மோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் த யூரியா. யூரியாவோட மோலார் மாஸ் 60 கிராம் பெர் மோல். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 1140 கிராம் வரும். ஸோ அதை 1.14 kg கிலோகிராமாக மாற்றும்போது 1.14ன்னு கிடைக்கும். எக்ஸஸ் ரியேஜென்ட் லெஃப்ட் ஓவர் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதில் எக்ஸஸ் ரியேஜென்ட் எது? கார்பன் டை ஆக்சைடு. அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஓவர், அதில் எத்தனை கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஓவராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of moles of CO2 left over into molar mass of the CO2. 7 moles left ஆயிருக்கு. ஸோ லெஃப்ட் ஆயிருக்கனால 7 into 44 கிராம் மோல் மைனஸ் 1. 44ங்கிறது மோலார் மாஸ் ஆஃப் த CO2. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 308 கிராம். ஸோ இதுதான் CO2 லெஃப்ட் ஆகிருக்கிற அந்த அமௌண்ட்டு. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? மேலே நம்ம நம்பர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், எத்தனை மோல்ஸ்ன்னு யூஸ் பண்ணோம் இல்லையா? அது எல்லாமே இங்கே கீழே இருக்க டேப்லோ காலத்தை வச்சு தான் நம்ம அதில் போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் போட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது ரியாக்டன்ஸு, அதுக்கப்புறம் ப்ராடக்டோட கோஎஃபிஷியன்ட்டு. 2NH3 எடுத்துட்டோமா, 2NH3 1 CO2 கூட ரியாக்ட் பண்ணி ஒரு மாலிகுல் யூரியாவும் ஒரு மாலிகுல் H2Oவும் ஃபார்ம் ஆகுது. அது ரெண்டுத்தையும் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு ரியாக்டன்ஸுக்குள்ளே அந்த மோல்ஸை கால்குலேட் பண்ணுறோம். 646/17. 646ங்கிறது மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டோன்னா 38 மோல்ஸ் இருக்குது. ஸோ CO2 பார்த்திங்கன்னா அதே போல் தான் 26 மோல்ஸ் இருக்குங்கிறத இது பண்ணுறோம். இது ரியாக்டன்ட் சைடு. இப்போ ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா வந்து 1 மோல்ஸ் தான், சரி 1 நம்பர் ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் எத்தனை மோல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 மோல்ஸ். மேலே இருக்கிற அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எத்தனை மோல்ஸ் ரியாக்ட் ஆகிருக்கு, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதில் நமக்கு யூரியா 19 மோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. H2O வந்து 19 மோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் நம்ம எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 38 மோல்ஸ் எடுத்துட்டோம் அம்மோனியா, ஓகேவா? ஆனால் CO2 வந்து 26 மோல்ஸில் 19 மோல்ஸ் வந்து ரியாக்ட் ஆனதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிறது 7 மோல்ஸ். அதுதான் CO2 எக்ஸஸாக இருக்கிற அந்த மோல்ஸு. ஆனால் NH3 பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரியாக்ட் ஆகிடுச்சு. ரியாக்ட் ஆனால தான் அது லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ்னு சொல்கிறாங்க. CO2 மீன்ஸ் NH3. ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன் சேர்ந்தது தான் இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் அப்படின்னா அந்த நேம்லேயே வந்து ஆன்சரும் இருக்குது. ரெடக்ஷன் ப்ளஸ் ஆக்சிடேஷன் கிவ்ஸ் ரெடாக்ஸ், ஓகேவா? ஸோ ஒரு ரியாக்ஷனில் ரெடக்ஷனும் நடந்துச்சு, ஆக்சிடேஷனும் நடந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ரியாக்ஷனுக்கு பேர் தான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரிடக்ஷன்னா என்னென்னு தெரியணும், ஆக்சிடேஷன்னா என்னென்னு தெரியணும். ஆக்சிடேஷனுங்கிறது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிட்டு நடக்கிற ரியாக்ஷன் ஆக்சிடேஷன். ரிடக்ஷனுங்கிறது அப்படியே ஆப்போசிட்டு, ஓகேவா? ஹைட்ரஜனை கன்சியூம் பண்ணும். இந்த மாதிரி ரியாக்ஷன் ரெண்டுமே ஒரே ரியாக்ஷனில் நடந்துச்சுன்னா அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். when an apple is cut it turns brown after some time. ஸோ ஆப்பிளை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அது ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதே போல் தான் பிரிஞ்சாலும், இது போல் பொட்டேட்டோ, இந்த மாதிரி சம் வெஜிடபிள்ஸை நம்ம கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரில் இருக்கிற ஆக்சிஜனை அது கன்சியூம் பண்ணிவிட்டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்துடும். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால அது ஆக்சைட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஆக்சைட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஒரு லைட் ப்ரௌன் கலரை ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் நடக்குது. நம்ம டெய்லி லைஃப்பில் கூட இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
burning of LPG, rusting of iron, இது எல்லாமே ஒரு oxidation reactionsக்கான example. So oxidation of carbohydrates, lipids etc. into CO2 and H2O to produce energy in the living organism. நம்ம எடுத்துருக்கிற எல்லா ஃபுட்லேயுமே கார்போஹைட்ரேட்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். அந்த ஃபுட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸும் லிப்பிட்ஸும் என்னவா மாறும்? CO2வாகவும் H2Oவாகவும் மாறும். எதுக்காகனா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போதும் இங்கேயும் வந்து ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த CO2வும் H2Oவும் ப்ளஸ் எனர்ஜியாகவும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்கே என்ன ஆக்சிஜன் எடுத்துக்குது அப்படின்னா நம்ம இன்ஹேல் பண்ணுற அந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதுவும் தான் போய் இந்த டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். இது வந்து லிவிங் ஆர்கானிசத்தில் நடக்கிற ரியாக்ஷன். ஸோ ஆல் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் அக்கம்பனிடு பை ரெடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது ரிடாக்ஷன் ரியாக்ஷனும் நடந்துச்சுன்னா, சைமல்டேனியஸ்லி நடந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேர். as per the classical concept addition of oxygen or removal of hydrogen. ஸோ இந்த ரெண்டு டைம்க்கான அந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணிக்கோங்க. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஒரு சப்ஸ்டன்ஸ் கூட ஆக்சிஜனை அடிஷன் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அந்த சப்ஸ்டன்ஸில் உள்ள ஹைட்ரஜனை ரிமூவல் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ். இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் தான் ரிடக்ஷன். ரிடக்ஷனை என்ன? ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறோம், ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். ஸோ ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஒரே ரியாக்ஷனில் நடந்துச்சுன்னா அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போ நம்ம பாடிக்குள்ளேயே நடக்கிற அந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பற்றி பார்த்தோம். ஹீமோக்ளோபின் அண்ட் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். Even a small amount of oxygen present in air leads to rusting of iron. ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தாலே போதும் அயன் வந்து ரஸ்ட் ஆகிடும். ஏன்னா அயன் வந்து Fe3+ மாறி ஆக்சிடைஸ் ஆகிறதுனால அயன் ரஸ்ட்டை ஃபார்ம் ஆகுது. ஆனால் நம்ம பாடிக்குள்ளேயே Fe2+ங்கிற ஒரு அயன் கண்டென்ட்டு ஹீமோக்ளோபினில் இருக்குது. நம்ம கன்சியூம் பண்ணுறது ஃபுல்லாகவே ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இன்ஹேல் பண்ணால் கூட என்ன ஆகாது? ஆக்சிடேஷன் நடந்து இந்த மாதிரி அயன் ரஸ்ட்டை ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? ஏன் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அதுக்கான ஆன்சரு வந்து இந்த ஹீமோக்ளோபின் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்குது. ஏன்னா ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 4 சப்யூனிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்யூனிட்ஸுமே போர்ஃபைரின் ரிங் இருக்குது. அந்த போர்ஃபைரின் ரிங்கை தான் ஹீம்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து புரோட்டீன் கூட அட்டாச் ஆகிருக்கும். அந்த புரோட்டீன் தான் குளோபின் மாலிகூல். ஸோ ஹீமோக்ளோபினும் சேர்ந்து தான் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற நேமே வந்தது. இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா அயன் Fe2+ இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வித் அன் ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி. ஆக்டா மீன்ஸ் 8. ஸோ 8 சைடு உள்ள அந்த ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரியில் சென்டரில் Fe2+ இருக்கிறதுனால அதை சுற்றிலுமே என்ன இருக்குது? ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் கவர் இருக்குது. த 4th பொசிஷன் ஆஃப் த ஆக்டாஹெட்ரன் ஆர் ஆக்குபைடு பை த போர்ஃபைரின் ரிங். 5th position is filled with the imidazole ring of a histidine residue and the 6th position is utilized by binding the oxygen molecule. ஓகேவா? அந்த 6th பொசிஷனில் தான் ஆக்சிஜனு பைண்ட் ஆகும். ஆனால் இந்த Fe2+ இந்த ஹீம் இஸ் சஸ்பெக்டிபிள் டு த ஆக்சிடேஷன். ஏன் சஸ்பெக்டிபிளாக இருக்குது அப்படின்னா Fe2+ இந்த ஹீமோகுளோபின் இஸ் சரௌண்டட் பை த குளோபின் ப்ரோட்டீன் செயின் தட் ப்ரொவைட்ஸ் த ஹைட்ரோஃபோபிக் என்விரான்மெண்ட். ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் கூட அட்டாச் ஆகாது. ஓகேவா? ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர், ஃபோபிக் மீன்ஸ் அட்டாச் ஆகாத அந்த கெப்பாசிட்டியை தான் சொல்லுவாங்க. ஸோ ப்ரோட்டீன் மோஸ்ட்லி வாட்டர் கூட மிங்கிள் ஆகாது. எக்ஸாம்பிள் வந்து எக்கு கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரமாக பைண்ட் ஆகாது இல்லையா, அது போல தான். ஸோ இங்கே இருக்கிற அந்த ஆக்சிஜனும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்குமே தவிர அதுக்குள்ளே உள்ளே போகாது. உள்ளே போகாதனால Fe2+ வந்து ரியாக்ட் ஆகாது. அது ஆஸ் யூஷுவல் Fe2+ஆகவே தான் இருக்கும். சரியா? Fe3+ state and oxygen does not bind to this daily. The enzyme methamoglobin reductase reduces it back to the hemoglobin. So sometimes அந்த ஹீமோக்ளோபின் வந்து இந்த Fe3+ல ரியாக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அதுக்கு ஒரு என்சைம் இருக்குது நம்ம பாடிக்குள்ளேயே, மெத்தமோக்ளோபின் ரெடக்டேஸ். ஸோ அந்த ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் மெத்தமோக்ளோபின். இந்த மெத்தமோக்ளோபின் ரெடக்டேஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த என்சைமில் போய் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறமா எகெயின் ஹீமோக்ளோபினை மறுபடியும் கொண்டு வந்துடும். இந்த ப்ராசஸ் தான் நமக்கு பாடியில் டெய்லியுமே நடந்துகிட்ருக்கு. இது ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் அந்த ஆக்சிஜனும் இந்த ஹீமோக்ளோபின் கூட இருக்கும். செல்ஸ்க்கு போய் ரீச் ஆகிடுச்சு. ஒன்ஸ் வந்து பிளட் வந்து செல்ஸ் கிட்ட போயிடுச்சுனாலே என்னாகும்? அதில் உள்ள ஆக்சிஜனை செல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிடும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது எகெயின் ஹீமோக்ளோபின் ஆஸ் யூஷுவலாக தான் இருக்கும்.
இது டெய்லி நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் சைனைடு நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சைனைடு வந்து பாய்சன்னு தெரியும். ஏன் சைனைடு பாய்சன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சைனைட் பாய்சனிங் நடக்கும்போது என்ன நடக்கும், ஒயில் ஆக்சிஜன் பைண்ட்ஸ் ரிவர்சிபிளி டு ஹீமோகுளோபின். நம்ம எப்போவுமே எடுத்துக்கும்போது ஆக்சிஜன் வந்து ரிவர்சிபிளாக தான் பைண்ட் ஆகும். ஹீமோகுளோபின் கூட இருந்துட்டு ஒரு செல்ஸ்க்கு போய் ரீச் ஆகிடுச்சுன்னா அது உடனே என்னாகும், கட் ஆகி உடனே ஆக்சிஜன் செல்ஸ்குள்ளே போயிடும். ஆனால் சைனைடு கூட இந்த ஹீமோகுளோபின் பைண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது இர்ரிவர்சிபிளாக இருக்கும். அதை மறுபடியும் பிரிக்கவே முடியாது. ஆஸ் எ ரிசல்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் த லங்ஸ் டு டிஷ்யூஸ் இஸ் ஸ்டாப்டு. ஸோ ஒன்ஸ் வந்து சைனைடு வந்து ஹீமோகுளோபின் கூட பைண்ட் ஆகிடுச்சின்னா அது மறுபடியும் பிரியாது. அதனால் ஆக்சிஜன் சப்போர்ட் வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். இட் லீட்ஸ் டு த குயிக் டெத் ஆஃப் த பர்சன். அதனால தான் சைனைடு வந்து இமிடியட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். கன்சிடர் த ஃபாலோவிங் 2 ரியாக்ஷன்ஸ். இங்கே 2 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து Fe வந்து O கூட ரியாக்ட் பண்ணி Fe2O3 ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து குளோரின் கூட ரியாக்ட் பண்ணி HCl ப்ளஸ் சல்ஃபரும் ஃபார்ம் ஆகுது. போத் தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் அஸ் பர் த கிளாசிக்கல் கான்செப்ட். ஏன்னா ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, ஆக்சிஜனை எடுத்துக்குது. ஓகேவா, ஆக்சிஜன் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறதுனால இது ரெண்டுமே ஆக்சிடேஷன் சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரஸ்டிங் ஆஃப் அயன், த ஆக்சிஜன் ஆட்ஸ் டு ஆன் த மெட்டல் அயன். In the second reaction, hydrogen is removed from the hydrogen sulfide. Identity which species gets reduced. Consider the following 2 reactions in which the removal of oxygen and the addition of hydrogen takes place respectively. இப்போ oxidation பார்த்தோம், next வந்து reduction பார்க்கலாம். These reactions are called reduction reaction as per the classical concept. CO plus C. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ குப்ரிக் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுனால காப்பர் ப்ளஸ் CO ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா S ப்ளஸ் H2S அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஏன்னா ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே 2 கான்செப்ட் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிஜனை ஆட் பண்ணுறதும் ஆக்சிடேஷன் தான், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறதும் ஆக்சிடேஷன் தான். அதே போல் ரிடக்ஷன் அப்படின்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதும் ரிடக்ஷன் தான், அதே போல் ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறதும் ரிடக்ஷன் தான். சரியா, இது ரெண்டுமே நடந்தால் அதுக்கு பேர் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ், redox reactions are not always associated with the oxygen or hydrogen. In such cases, the process can be explained on the basis of electrons. ஸோ ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நம்ம எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிறது, வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது தான் ஒரு ரியாக்ஷன்லேயே நடக்கும். The reaction involving loss of electrons is termed oxidation. ஸோ ஒரு ரியாக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆகுது, ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கு மாறும், ஆனால் அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். இந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன். சரியா, அந்த கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் ரிடக்ஷன். இந்த டேர்மை நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். லியோனா LEOன்னு சொல்லுவோம். லியோனா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன். ஓகேவா, அப்போ எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா அந்த ரியாக்ஷன் என்னது, ஆக்சிடேஷன் அர்த்தம். நெக்ஸ்ட் டேர்ம் GER அப்படிங்கிற டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீனா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன். ஓகேவா, 2 டேர்ம் எழுதிக்கோங்க, லியோ கெர். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டு. LEOன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரெடக்ஷன். இது இந்த டேர்ம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பேசிஸில். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆக்சிஜன் ப்ளஸ் ஹைட்ரஜனில் பார்த்தோம், இப்போ சொல்கிறது எலக்ட்ரான்ஸு. இதுக்கான எக்ஸாம்பிளும் இங்கே கொடுத்துருக்காங்க. Fe2+ இருக்குது. ஒரு அயனை நம்ம எடுத்துக்கிறோம், அயன் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, Fe2+ங்கிற அயனிக் ஸ்டேட்டில் இருக்குது. ஒரு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது, லாஸ் பண்ணிட்டோன்னா அது Fe3+ ஆகும், ப்ளஸ் 1 எலக்ட்ரான்ஸும் லாஸ் ஆகும். இது ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கான எக்ஸாம்பிள். இந்த ரியாக்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆக்சிடேஷன். ஏன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன் இல்லையா, லியோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்கே Cu2+ங்கிற ஒரு அயன் எடுத்துக்குவோம், அது வந்து 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்குது. ஸோ 2 எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணிட்டு Cuவாக மாறுது, காப்பர் மெட்டலாக மாறும். இங்கே வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது, இதுக்கு பேர், இந்த ரியாக்ஷன் பேர் ரிடக்ஷன். ஓகேவா, GER
gain of electron is called reduction. Okay, redox reactions can be better explained using the oxidation number. இதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் வச்சியும் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர். It is defined as the imaginary charge left on the atom when all the other atoms of compound have been removed in their usual oxidation states that are assigned according to the set of rules. A term that is often used interchangeably with oxidation number is oxidation state. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்னென்னா இது ஒரு இமேஜினரி சார்ஜ். ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதுபோல் ஷிஃப்ட் ஆகிறத நம்ம என்ன பண்ணலாம், அதோட சார்ஜ் வைஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ரிமைனிங் சார்ஜ் எழுதணுன்னா அதுதான் அந்த ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த ஃப்ரீ எலிமெண்ட் இஸ் 0. ஃப்ரீ எலிமெண்ட்டுனா எது கூடயுமே கம்பைண்ட் ஆகாமல் தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலிமெண்ட்டுக்கு எப்போவுமே 0 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H2O அப்படின்னு தனியாக இருந்துச்சு, சரி ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுமே கிடையாது. ஆனால் H2O அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹச்சுக்கு ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும், ஆக்சிஜன் ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ரெண்டு சேரும்போது தான் அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். அது எப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. H2, Cl2, Na, Si8 இது எல்லாமே ஃப்ரீ எலிமெண்ட்டாக இருக்குது. அப்போது இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0ல் இருக்கும். For a monoatomic ion, the oxidation state is equal to the net charge of the ion. Monoatomic அப்படின்னா mono means சிங்கிள் அயான்ஸ் இருக்குன்னா அது ஒரு பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், +1ன்னு சொல்லுவோம். ஆர் -1, மைனஸ்னு போட்டால் -1, ப்ளஸ்னு போட்டால் +1. ஃபார் எக்ஸாம்பிள் Na+ன்னு இருந்தால் +1, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1ல் இருக்குன்னு அர்த்தம். மைனஸில் இருந்துச்சுன்னா Cl மைனஸ்னு போட்டோம்னா -1ல் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து மோனோஅட்டாமிக் அயனுக்கு. The algebraic sum of oxidation state of all atoms in a molecule is equal to 0, while in ions it is equal to the net charge on the ion. இதுவே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல் ஆட்டம்ஸுக்கு பார்த்திங்கன்னா 0வாக தான் இருக்கும். ஆனால் அயன்ஸாக மாறிச்சுன்னா அதோட சார்ஜ் வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Fe3+னால் அதோட சார்ஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+, 2- 2- தான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன் H2SO4 2 × ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பரை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, 2 மாலிகூல்ஸ் 2 ஆட்டம்ஸ் இருக்குது ஹைட்ரஜன், அதனால் 2 × ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ப்ளஸ் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் ப்ளஸ் 4 × ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். ஏன்னா 4 ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் 4 × ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஏன்னா இது ஒரு ஆசிடாக இருக்குது. அப்போது வந்து எந்த நெகட்டிவ் சார்ஜும் இல்லை, பாசிட்டிவ் சார்ஜும் இல்லை, எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்கோ அந்தளவுக்கு பாசிட்டிவ் இருந்தால் மட்டும்தான் ரெண்டும் கம்பைண்ட் ஆகி ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ SO4 2- ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. அதனால தான் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் S ப்ளஸ் 4 × ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு -2 ஸ்டேட்டில் இருக்குது. ஏன்னா H வந்து எப்போவுமே +1 ஸ்டேட்டில் இருக்கும். இங்கே 2 இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 2ன்னு இருக்கும். ஸோ +2 இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற அளவுக்கு SO4 வந்து என்னவாக இருக்கணும், 2- இருந்தால் தான் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி 0ன்னு மாறும். ஓகேவா? சில இடத்துல மட்டும்தான் அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்பர் மாறும். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் ஹைட்ரஜன் குளோரைட் இஸ் HCl. அதாவது HClோட ஆக்சிடேஷன் நம்பர் ஹைட்ரஜனுக்கு சொல்கிறாங்க. அப்போது அது +1 இருக்கும். ஆனால் ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் சோடியம் ஹைட்ரேட்டுக்கு எடுத்துக்கும் போது NaHல் இருக்கும்போது அது வந்து -1 இருக்கும். ஏன்னா Na வந்து ப்ளஸில் இருக்கும், அதனால் இது மைனஸாக மாறிடும். எப்போ ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும்போது அது என்னவாக இருக்கும், எலக்ட்ரானை கொடுத்துட்டா +1 இருக்கும். சில இடத்துல எலக்ட்ரானை வந்து வாங்கும்போது மைனஸாக இருக்கும். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். Fluorine has an oxidation state of -1 in all its compounds. ஆனால் ஃப்ளூரின் எடுத்துட்டிங்கன்னா எல்லா காம்பவுண்ட்ஸுமே அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 ஸ்டேட்டில் தான் இருக்கும். The oxidation number of oxygen in most compounds is -2. ஆக்சிஜன் எப்போவுமே -2 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும். சம்டைம்ஸ் எப்போன்னா பெராக்சைடில், சூப்பர் ஆக்சைட்ஸில்,
அந்த காம்பவுண்ட்ஸ்லாம் ஃப்ளூரின் கூட இருக்கும்போதும் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து மாறும். எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இன் வாட்டர் H2O is -2. வாட்டரில் இருக்கும்போது ஆக்சிஜனுக்கு வந்து -2 இருக்கும், ஏன்னா ஹைட்ரஜனுக்கு ப்ளஸில் இருக்கும். ஸோ 2 ப்ளஸ் இருக்கிறதுனால ஆக்சிஜன் வந்து -2 இருக்கும். ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கோங்க, இந்த டைமில் வந்து -1 இருக்கும். ஆக்சிஜன் -1 இருந்துக்கும் போது தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண -2 மாறும். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. இதே சூப்பர் ஆக்சைட்ஸில் இருக்கும்போதும் என்னவாக இருக்கும், -1/2 மாறும். ஸோ அது இருக்கிற இடத்த பொறுத்து ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறும். Alkali metals have an oxidation state of +1 and alkaline earth metals have an the oxidation state of +2 in all their compounds. ஸோ alkali metals இருக்கும்போது ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் alkaline earth metals இருக்கும்போது +2ங்கிற ஸ்டேட்லேயும் இருக்கும். ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் யூஸிங் த அபவ் ரூல்ஸ். இங்கே வந்து ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் நம்பரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து கார்பன். கார்பன் வந்து CO2ங்கிற காம்பவுண்டில் இருக்கும்போது அதோட ஆக்சிஜன் நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறது கார்பனுக்கு தான், அதனால் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் 2 ஆட்டம்ஸ் CO இருக்குது இல்லையா, ஸோ 2 × -2. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 இருக்குது. ஸோ 2 × 2 -4ன்னு கிடைக்கும். ஸோ கார்பனுக்கு வந்து +4ங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்ததுனா தான் இது வந்து ஒரு காம்பவுண்டாக இருக்க முடியும். ஸோ எக்ஸ் வந்து +4ன்னு கிடைக்கும். இதுவே H2SO4ல் சல்ஃபருக்கு கண்டுபிடிக்கணும்னா அந்த சல்ஃபருங்கிற இடத்த மட்டும் எக்ஸாக வச்சுக்கிட்டு ரிமைனிங் மற்ற வேல்யூஸ் எல்லாமே நம்ம போட்டோம்னா எக்ஸ் வந்து +6ஆக கிடைக்கும். இதே போல் எந்த சப்ஸ்டன்ஸ் கொடுத்தாலும் எந்த எலிமெண்ட்டு கொடுத்தாலும் அந்த காம்பவுண்டில் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்குங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.